கேளுங்க. நாம பயந்த மாதிரி இல்லாம நந்தினி எந்த விசாரணையும் பண்ணாம போயிட்டா. ஆனா அதுக்கு காரணமே நீங்க தான். அவ முன்னாடியே வீட்ல இருக்கிற எல்லாரையும் சத்தியம் பண்ண வச்சீங்க பாருங்க. அங்கதாங்க அவ ஏமாந்துட்டா. அம்மா, பொய் சத்தியம் பண்றது நமக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரின்னு அந்த நந்தினிக்கு தெரியாம போயிடுச்சு. எப்படியோ இந்த விஷயத்துல எஸ்கேப் ஆயிட்டோம். அர்ஜுன், என்னாச்சு? அம்மா, திரும்பவும் அந்த உடுக்க சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. என்னடா சொல்ற? ஒடுக்க சத்தமா? முன்னாடி அந்த ரூம்ல கேட்டுச்சே, அங்க இருந்த சத்தம் வருது. ஆமாமா. அர்ஜுன், என்ன அகிலா? ஏய், அர்ஜுன், என்னடா? அப்பா, தலை வலிக்குதுப்பா. சத்தம் காதுல இடி விழுகிற மாதிரி கேக்குதுப்பா. ஏய், எங்க இருந்து சத்தம் வருதுன்னு தெரியல. ஏய், எங்களுக்கு கேக்கலையேடா. அப்பா, எப்படியாச்சும் அதை நிறுத்துங்கப்பா, என்னால முடியலப்பா. ஏய், அர்ஜுன், ஏய், உடுக்க சத்தம் எங்களுக்கு கேட்கலடா. உனக்கு கேக்குதா அகிலா? இல்லங்க, எங்களுக்கு கேட்கலடா. ஏய், எனக்கு எதுவும் கேக்கலையே. ஏய், உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது? சொல்றா டேய். கேக்குதுடா. அப்பா, 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 வெளிய இருந்துதான் கேக்குதுப்பா. வெளியிலயா? வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி சரி வா, போய் பார்க்கலாம் வா. அர்ஜுன், ஏய், அர்ஜுன், எங்க இருந்துடா சத்தம் கேக்குது? டேய், மாயா, என்ன இவன்? மாயா, டேய், போ, போ. மாயா, ஏய், அர்ஜுன், மாயா, அர்ஜுன், மாயா, மாயா. என்னை காப்பாத்து மாயா. பாரு மாயா. என்னாச்சு அர்ஜுன்? மறுபடியும் அந்த உடுக்க சத்தம் கேக்குது. டேய், என்னால முடியல மாயா, காது ரொம்ப வலிக்குது. காது ஜம்பே கிளியற மாதிரி சத்தம் கேக்குது. ஒன்னாலதான் தடுத்து நிறுத்த முடியும். அந்த உடுக்கை எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த சத்தத்தை நிறுத்துமாயா. எங்கிருந்து சத்தம் வருதுன்னு சொன்னாதான் நான் போய் அந்த உடுக்கை எடுக்க முடியும். முதல்ல அத சொல்லு. மாயா, வெளியே வெளியே இருந்துதான் சத்தம் கேக்குது. சரி வா. வா வா வா, வாடா, வா. வா. டேய், இருடா, இரு, இரு. ஏய், இருடா. பாத்து, டேய், 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 அர்ஜுன், டேய், இருடா. ஏய், இரு, இரு. அர்ஜுன், எங்க இருந்து அந்த உடுக்கு சத்தம் கேக்குது? அந்த ரூம்ல தான் அடிக்குது. வாங்க. டேய், போடா. அர்ஜுன், ஐயோ, அப்பா. டேய், 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 இரு. அர்ஜுன். டேய், அர்ஜுன், டேய், அர்ஜுன். அர்ஜுன். வலிக்குது.
எப்படி இந்த உடுக்க திரும்ப இங்க வந்துச்சு? மாயா, ஒருவேளை அது வேற உடுக்க போல. இப்ப யோசிக்க நேரம் இல்ல. முதல்ல அந்த உடுக்கு தூக்கி பாடு வழியில. என்னால வலி தாங்க முடியல மாயா. ஏதாவது தாங்க முடியல. அம்மா. ஐயோ, அம்மா. ஏங்க, ரத்தம் வருதுங்க. ரத்தங்க. காதுல இருந்து ரத்தம் வருது. என் பையனுக்கு என்ன ஆச்சு தெரியலையே. ஐயோ, அம்மா. அர்ஜுன், இருடா. ஒரு பொண்ணு ஆகாதா? அர்ஜுன், ஐயோ, அர்ஜுன். மாயா. அர்ஜுன், அர்ஜுன் என்னாச்சு? என்னடா? என்ன அர்ஜுன், அர்ஜுன், சத்தம்? சத்தம் நின்றுச்சுமா. சத்தம் நின்றுச்சுமா. சத்தம் நின்றுச்சு. சத்தம் நின்றுச்சு. சத்தம் நின்றுச்சு. தேங்க்ஸ் மாயா. அமைதி. டேய், 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 அர்ஜுன், டேய், என்னடா? அர்ஜுன், டேய், டேய், நீங்க அர்ஜுன், 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 டேய், டேய், அர்ஜுன், டேய், டேய், அர்ஜுன், என்னடா? டேய், அர்ஜுன், அர்ஜுன், டேய், என்னடா ஆச்சு? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கேக்குதுமா. சத்தம் பயங்கரமா கேக்குதுமா. ஐயோ, என் புள்ள. மாயா, என் காதை கிழிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுமா. ஐயோ, அர்ஜுன். டேய், டேய், திரும்ப உடுக்க சத்தம் கேக்குதா? டேய், டேய், என்னடா? ஐயோ, அர்ஜுன், 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 என்னம்மா? பெரியப்பா என்னாச்சு? ஏப்பா? என்னாச்சுன்னு? என்னாச்சு பெரியப்பா? அர்ஜுன், என்னது இது? யார் இங்க உடுக்க அடிச்சுக்கிட்டு இருக்கா? உடுக்க சத்தம் உனக்கு கேக்குதா அசோக்? என்ன பெரியமா இது? உங்களுக்கு கேட்டா எனக்கும் கேட்காதா? ஆமா, 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 எங்களுக்கு கேக்குது. எங்களுக்கு கேட்டா உனக்கும் கேக்கும். எங்க இருந்து வருது? பெரியப்பா எனக்கு என்னவோ ஹால்ல இருந்தா சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். வாங்க அங்க போய் பார்க்கலாம். அண்ணா அண்ணா ஒண்ணு இல்ல, வாங்க 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 அண்ணா. வாங்க. ஐயோ அண்ணா அண்ணா ஒண்ணு இல்ல, என்னாச்சு? என்னாச்சு? அண்ணா 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 இருங்க. எங்க இருந்து சத்தம் வருது? சின்னியா, உடுக்க சத்தம் வெளியில இருந்து தான் வருது. வெளியில இருந்தா? யோ, நிறுத்தியா? இங்க வந்து காது கிளியற அளவுக்கு உடுக்கை அடிச்சிட்டு இருக்கியே, என்னாச்சு உனக்கு? நல்ல காலம் பிறகுது, கெட்ட காலம் பிறகுது. என்னங்க இது? எல்லாரும் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்ல கெட்ட காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன ரெண்டையும் கலந்து சொல்றாரு? நல்லது ஒண்ணு, கெட்டது ஒண்ணு, ரெண்டு ஒரே சமயத்துல நடக்க போகுது. பெரியப்பா சாமியார் இத என்ன அர்த்தத்துல சொல்லிட்டு போயிருப்பாரு? சித்தப்பா, சாமியார் சொல்லிட்டு போறதுக்கெல்லாம்
நம்மளால அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுமா என்ன? அவரு சொன்னதுக்கான பதில இன்னொரு சாமியாரால மட்டும்தான் சொல்ல முடியும். கௌரி சொல்றதுதான் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. அவரை வர வச்சு என்ன ஏதுன்னு கேட்டுடலாம். ஆ? ம். பெரியப்பா, ஆ சாமியார் உடனே வரேன்னு சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம உள்ள போலாம். ஆ. அண்ணே வா கௌரி, போடா போ. போ அர்ஜுன். வாங்கண்ணே. போடா. பெரியப்பா, பெரியப்பா, ஆ. சாமி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இருங்க கூட்டிட்டு வா. வாங்க. வாங்க சாமி. வணக்கம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. வணக்கம் சாமி. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. வாங்க உட்காருங்க. சாமி. வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க தம்பி, என்ன எதுக்காக வர சொல்லியிருந்தீங்க? சாமி, எங்க வீட்டுக்கு வந்திருந்த ஒரு உடுக்க சாமியாரு ஊடகமா ஒண்ணு சொன்னாரு. யோ யோ நல்லது ஒண்ணு கெட்டது ஒண்ணு ரெண்டு ஒரே சமயத்துல நடக்க போகுதே. சரி, என்னன்னு பார்த்து சொல்றேன். ஆதியும் அந்தமும் இல்லாத தாயே, அடிமுடியை காண முடியாத தேவியே, என் வாக்குல வந்து வாசம் பண்ணு. எல்லாத்தையும் விசாலமா சொல்லு. கடந்த 3 திங்களா பௌர்ணமி திதி காலத்துல இந்த வீட்டுல 3 உயிர்கள் பறி போயிருக்கு. பிரிஞ்சு போன அந்த 3 ஆத்மாக்களும் சாந்தி கொள்ளாம அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த ஆத்மாக்கள் அமைதி ஆகாததுனால இந்த வீட்டுல இன்னொரு கெட்டது நடக்க போகுது. உங்களுக்கு குலதெய்வ அருள் பரிபூரணமா இருக்கிறதுனால அந்த கெட்டதுக்கு முன்னாடி ஒரு நல்லது நடக்கிற யோகம் இருக்கு. இதத்தான் உங்க வீட்டுக்கு வந்த உடுக்க சாமியார் சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. சாமி, உடுக்க சாமி சொன்ன மாதிரி அந்த நல்லது நடக்கட்டும். ஆனா அந்த கெட்டது நடக்க வேண்டாம். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க பண்ணிடுறோம். கெட்டது நடக்காம இருக்கணும்னா நாம நம்ம கடமைகளை ஆத்மார்த்தமா செய்யணும். அப்படி செய்தா இறந்த அந்த ஆத்மாக்களை அமைதிப்படுத்த முடியும். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசி இருக்கிறப்ப செய்ய முடியாத அதிசயம்னு எதுவுமே இல்லை. உங்க குடும்பத்தை சூழ்ந்து நிக்கிற துயரத்தை மாத்த ஒரு பரிகாரம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன், ஆனா ஒரு நிபந்தனை. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சாமி.
நான் சொல்ற பரிகாரத்தை இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தான் பண்ணணும். அவங்க செய்வாங்களா? சாமி, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக நான் தான். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்றேன். எனக்கு இந்த குடும்பமும் அடுத்தடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கணும். ஜமீனையா, நான் இந்த வீட்டு மருமகன்னு சொன்னது உங்களுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்களா இருக்கணும். அடுத்த தலைமுறைனா மூத்த மருமக சத்யா, அவ இப்போ கோமால இருக்கா. வீணா இறந்துட்டா. அம்மா, ஆ? அதான் துர்கா இருக்காளே. துர்கா யாரு? சுவாமி, இவங்க தான் துர்கா. இவங்க தான் அசோக்கோட மனைவி. நான் இப்ப சொல்ல போற பரிகாரத்தை செய்து முடிக்க எல்லை இல்லாத அந்த பேரருள் அது உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கு. அதோட இவங்க மூலமாதான் இந்த குளமும் விருத்தி அடைய போகுது. தாயே, நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை நீ பண்ணுவியா? இதுல உனக்கு சம்மதமா? துர்கா, என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு. சாமி, துர்காவுக்கு சம்மதம் தான். இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக துர்கா என்ன பரிகாரம் வேணாலும் செய்வான். நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ஒண்ணு கடினமான பரிகாரம் இல்ல. துர்கா கையால எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதுல மோட்ச தீபம் ஏத்தணும். அப்படி செய்தா மட்டும்தான் பிரிஞ்சு போன அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையும். கெட்டது விலகும், நல்லது துரிதமா நடக்கும். அதுக்கு இந்த முறை தான் வழிவகுக்கும். அம்மா தாயே, கர்ப்பிணியா இருக்கிற நான் எப்படிமா எலுமிச்ச பழத்தை நறுக்க முடியும்? நான் புள்ளத்தாச்சியா இருக்கிறது தெரியாம சின்னையா வர பரிகாரத்தை பண்ண சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன்? சாமி, நல்லது சொல்லிருக்கீங்க. உங்க வாக்குப்படியே துர்கா இந்த காரியத்தை பண்ணிடுவா. இறந்தவங்களோட ஆன்மா சாந்தியாகி எங்க வீட்ல நல்ல விஷயங்கள் நடந்தா போதும். அப்புறம் சாமி, இந்த பரிகாரத்தை எப்போ என்னைக்கு பண்ணணும்? நல்லது செய்ய கால நேரம் தேவையில்லை. ஆனாலும் நல்லதை தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு மாலையிலேயே 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சிடணும். சரிங்க சாமி. சரிங்க சாமி, இன்னைக்கே பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுறோம். ரொம்ப நல்லது. வரேன். அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் சாமி. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. அப்ப நான் வரேன். வாங்க சாமி. வரேன். வாங்க. வரேன். ஏய்,
எதுக்கு இப்ப 2 பேரும் சிரிக்கிறீங்க? எவ்வளவு சீரியஸான விஷயம் நடந்துட்டு இருக்கு, சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்லங்க, எலுமிச்சம் பழத்துல மோட்ச தீபம் ஏத்துனா இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும்னு அந்த சாமியார் சொல்லிட்டு போனாருல்ல, அத நினைச்சுதான் நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம். அகிலா, என்ன இதெல்லாம்? அந்த சாமியாரு நம்ம நல்லதுக்காக ஒரு பரிகாரம் சொல்லிட்டு போயிருக்காரு. அத போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா, என்னது சாமியாரு பரிகாரம் சொன்னாரா? அப்பா, அந்த பரிகாரத்தை அவரா சொல்லல, நாங்க தான் சொல்ல வச்சோம். நீங்க சொல்ல வச்சீங்களா? எனக்கு புரியல. எதுக்கு அப்படி சொல்ல வச்சீங்க? சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சாமி, எங்க வீட்ல எங்களை சுத்தி ஏதேதோ நடந்துட்டு இருக்கு. நடக்கிறது எல்லாமே மர்மமா இருக்கு சாமி. பயப்படாதீங்க தம்பி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நல்லது ஒண்ணு, கெட்டது ஒண்ணு, ரெண்டு ஒரே சமயத்துல நடக்க போகுது. அது மட்டும் இல்ல சாமி, எங்க வீட்ல வரிசையா 3 பேர் ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடையாளமா சில விஷயங்களும் நடந்துச்சு. அப்படி என்னமா நடந்துச்சு?